நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம தான் அன்னைக்கு பேங்க்ல கோவப்பட்டு பேசிட்டேன். உள்ள வாங்க. உட்காருங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பிரீத்தி சொன்னா. சடனா கோவப்பட்டதால நான் ஏதோ அன்னைக்கு பேசிட்டேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டுமே சொல்ற பழக்கம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்குல்ல. உன்கிட்ட ஒன்னு சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். பிரீத்தி சொன்னதை விட அதிகமா எனக்கு எந்த வாழ்க்கையும் இல்லவே இல்லை. 10 வருஷத்துக்கு பின்னாடி ஓடி போய் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக ஏன் முன்னாடி எப்படி கண்ணாமூச்சி ஆடணுமா என்ன? ஒரே வார்த்தையில உடைஞ்ச உறவை ஒன்று சேர்க்கறதுக்காக உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருந்தேன் இல்லையா? ஆனா நீதான் தேவையில்லாம ஓடி போய் மறைஞ்சிட்டு இருந்த. நான் வேணும்னே அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நடந்து போச்சு. சூர்யா ஃபைனான்சஸ் அது உங்க கம்பெனின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அங்க வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். நீ அங்க வரதான் முக்கியம்னு நான் இப்ப நினைக்கிறேன். அங்க நடந்த திருட்டுத்தனம் எல்லாமே நீ சொல்லி தெரிய வரல அப்படின்னா நானும் என் அப்பாவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் அன்னைக்கு சந்திச்சிருக்கணும். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நீதான் எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்க. அதுக்கான நன்றியை நான் காட்டியே ஆகணும்ல. நீ பண்ண உதவி வச்சு பார்க்கும்போது இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில இது கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். அப்பா கொடுத்து அனுப்புனாரு. இது ஒண்ணு கடமை கிடையாது, பிரதிபலனாச்சே. வரதட்சணை கம்மிங்கிறதுனால மேனஸ் இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின உங்க அப்பாவுக்கு இப்போ பாலா ரொம்ப நல்லவளாயிட்டாளா? நீங்க அன்னைக்கு எடுத்த தப்பான ஒரு முடிவுனாலதான் பாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கடந்த 10 வருஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கஷ்டமான வாழ்க்கைக்கு இந்த செக்ல எத்தனை கோடி பிரதிபலனா இருந்தாலும் அது சமமாயிடுமா? நீங்க தூக்கி போட்டுட்டு போன வாழ்க்கையை தான் இப்ப நான் வாழ்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேண்டான்னு சொன்னவங்களுக்கு அந்த வாழ்க்கை மூலமா இப்பவாவது ஒரு பிரயோஜனம் கிடைச்சிருக்குல்ல. எனக்கு அதுவே சந்தோஷம். என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். குடும்ப தலைவரும் மூத்தவருமா இருக்கிற உங்களுடைய அப்பாவை விட என்ன நினைச்சு பெருமைப்படுறேன். இந்த செக்க வாங்கி அந்த பெருமையை நான் இழக்க விரும்பல. பாலா, இந்த வார்த்தையை ஆத்மாத்மா கேட்கிற மனசு இப்போ என்கிட்ட கிடையாது. நோயாளியா இருக்கிற என் புருஷனை நான் காப்பாத்தணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என் குழந்தைங்களை வளர்க்கணும். ரொம்ப பிஸியா இருக்கேன். அதுக்கிடையில சந்தோஷப்படுற சில விஷயங்களை கூட ஞாபகப்படுத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதா?
பேங்கோட நடவடிக்கையை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்வெஸ்டர்ஸோட பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு. பிரவீனா ஜெயக்குமாரோட 2 ப்ராப்பர்ட்டிகளையும் அவங்க நஷ்டஈடா எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பேங்க் நடத்த எனக்கு இஷ்டமே கிடையாது. இது உங்க ஹஸ்பண்டோட ஊர்ல இருக்கிற பூர்வீக இடத்தோட டாக்குமெண்ட்ஸ். முருகன் தான் என்கிட்ட சொன்னா. இது உன் கையில வந்து சேரணும் தான் விதி இருக்க. இது தவிர வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் அங்க இல்ல. இப்போ முருகன் எங்க? அவன் பெட்ரோல் பங்க்ல இருக்கான். ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் எனக்கு. அதை நினைச்சு இப்ப நான் கூட கவலைப்படவே இல்லை. உங்க ஹஸ்பண்டை நான் பார்க்கலாமா? நில்லுங்க. அவருக்கு முன்னாடி நான் உங்களை யாருன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கணும். யார் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் கட்டில்ல சுருண்டி கிடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அனுதாபம் வரும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க அவரை பார்க்க வேண்டாம். நேத்து ராத்திரி நீ எங்க போயிருந்த? இங்கே நில்லு. நீயும் ஆஷாவும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு தான் போனீங்களா என்ன? இல்லம்மா. டேய் வாடா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அவ வெளிய போய் சாயந்தரம் தான் திரும்ப வந்தா. நீ எங்கடி போயிட்டு வந்தேன்னு அவகிட்ட நான் கேட்டப்போ அப்படியே என்ன ஒரு முறைச்சா பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளோட அம்மா வந்தா. 2 பேரும் ரூம்குள்ள போய் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவ குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தா. என்ன பிரச்சனைன்னு அவகிட்ட கேட்டப்போ அவ பதில் சொல்லவே இல்லை. அம்மாவோட கேள்விக்கு நீ பதில் சொல்லனாலும் பரவாயில்ல. இவ்வளவு நேரம் ஆஷாவோட அம்மா உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் ஆஷாவும் அவங்க அம்மாவும் வெளியில போறாங்க. அவன் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போயிருக்கானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? அம்மா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நேத்து சாயந்தரம் அவதானமா என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வச்சா. வேற என்ன பிரச்சனை இருக்கு? பாரா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இவங்க 2 பேரும் சக்கரையும் எறும்பு மாதிரில இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு எந்த காரணமும் இல்ல. சே, இருந்தாலும் ஆஷாவும் அவ அம்மாவும் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா எல்லாம் அவ அகங்காரம் தான். இவன் அவளோட முந்தானையை பிடிச்சிட்டு தானே சுத்திக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணாலும் இவன் கண்டிப்பா திட்ட மாட்டாங்கிற விஷயம் ஆஷாவுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லம்மா. அவ போனதை பார்த்தா திரும்ப வருவாங்கிற அறிகுறியே எனக்கு தெரியல. பீரோல இருக்கிற எல்லா துணிமணிகளையும் நகைகளையும் 2 பேக் முழுக்க நிரப்பிக்கிட்டு எடுத்துட்டு போனான். மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாளா? அதை நீதான் போய் பார்க்கணும். அவ போறதா இருந்தா போகட்டும்டா.
இது உன் நல்ல காலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலே போதும். அவளை விட அழகான ஒருத்தி உனக்கு கிடைப்பாடா. ஆமாண்டா, ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இந்த முட்டை கண்ணும் பன் போன்ற கண்ணமும் போதுமே. வேற என்னடா வேணும் தம்பி? ஏமா நான் சொல்றது சரிதானே? இதுக்கப்புறம் நீ அங்க போய் அவளை இந்த வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துடாத. கிடைச்சதெல்லாம் லாபம்னு நினைச்சுக்கோ. வரதட்சணையா ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி உனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆஷா அவ வீட்டுக்கே போகட்டும். சரியா சொன்ன மம்மி. நாசமா போச்சு. டேய், அம்மா இங்க இருந்ததால நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். ஆஷாவுக்கு உன் மேல இப்ப நிறைய சந்தேகம் வந்துருச்சு கண்ணா. உன் கூட ஒரு பொண்ணை பார்த்ததா பாலா அன்னைக்கு சொன்னால, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இந்த சந்தேகமே வந்திருக்கு. ஆனா அவ பாலா வீட்டுக்கு போய் என்ன நல்ல விதமா தானே பேசுனா. டேய், புருஷனை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுறது பொண்டாட்டியோட கடமை. அந்த வேலையை தான் அவ பண்ணிருக்கா. ஆனாலும் அவ உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. நீ ராத்திரி ஆனா வெளியே வந்து யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்கிறத அவ ஜன்னல் வழியா பார்த்தத நானும் பார்த்திருக்கேன்டா. டேய், அம்மா மேல சத்தியம்டா. அப்படி உன்னை அவ வேவு பார்க்கறான்னா அவன் உன் மேல ஏதோ ஒரு சந்தேகத்தோட இருக்கான்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு ஆஷாவுக்கு பாலா கால் பண்ணியிருந்தா. பாலாக்கா சொல்லுக்கா என்ன விஷயம்னு அவ போன்ல கேட்டுட்டு இருந்தப்போ நான் மறைஞ்சு நின்று அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஆனா ஆஷா பாலாவோட எதிரியாச்சே. அது உன்னை கண்காணிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் ஒரு ரகசிய டீல் போட்டிருந்தாங்க. எந்த ஹோட்டல் ரூம்ல அந்த பொண்ணு கூட என் புருஷன் இருப்பாருன்னு ஆஷா கேட்டதை நான் கேட்டேன்டா. விஷயத்தை கேள்விப்பட்டு இன்னைக்கு என் வீட்டுக்காரரை கையோட பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டே போனான். இங்க பாரு, நீ நேத்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிருந்தியா என்ன? அப்போ அவ பார்க்கும்போது உன் கூட சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா? ஏன்னா அவ திரும்பி இங்க வரும்போது செம கோவத்துல தான் வந்தா. குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டா. அப்படின்னா ஆஷா அங்க வந்தது பாலா சொன்னதுனால தான் வந்திருக்கா. இங்க பாரு, என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்றா. என்னால அதை சால்வ் பண்ண முடியுமான்னு நானும் ட்ரை பண்றேன். முடிக்க முடியாதபடி எல்லாமே முடிஞ்சே போச்சுனே. பாலா அவதான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. நான் அவளை கண்டிப்பா நடு ரோட்ல நிக்க வைக்க போறேன். நீ டென்ஷன் ஆகாதடா. டேய் செல்லக்குட்டி, உன்னை கண்டுபிடிச்சவனா பாராட்டியே தீரணும். உன் மூலம் இந்த மாதிரி எத்தனை குடும்பங்களை சிதைக்க முடியுதுன்னு நீயும் பார்த்தல. இப்ப சுமேஷுக்கும் ஆசாவுக்கும் பிரச்சனை பண்ணி விட்டாச்சு. இனி இவன் போய் பாலா வேணு வாழ்க்கைக்கு ஆப்பு வைப்பான். நான் போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது. இனி இந்த சொத்துக்கும் நான் தான் ராஜா.
என்னாச்சு? எதுக்காக நீங்க வெளியில வந்திருக்கீங்க? என்னாச்சுங்க? என்னால வலியை தாங்கிக்க முடியல. வயிறு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால யூரின் கூட போக முடியல. சாகர அளவுக்கு வலிக்குது. அடுத்து டயாலிசிஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வலிக்குது. ரொம்ப வலிக்குதுன்னா வலிக்கான டேப்லெட் இருக்கு, நான் அதை கொடுக்குறேங்க. வாங்க உள்ள போலாம். இங்கே உட்காருங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டயாலிசிஸ் பண்ணிடலாங்க. நீ இப்பவும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நீ ஒரு ஆம்பளடா. ஒரு அழகான பொண்ணை கண்டுபிடிச்சு அதிகமா வரதட்சணை வாங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. சொல்றது ஈஸி தான், ஆனா ஆஷா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டான். அவ ஒரு கேடு கட்டவடா. அவ அம்மாவோட குணம் கண்டிப்பா அவகிட்ட இருக்கும். அவங்க வீட்டோட மொத்த சொத்துக்கும் அவ தான் ஒரே ஒரு வாரிசு. அவ என்ன பிரிஞ்சு போறதுக்கு காரணம் பாலா தான். என்னையும் ஆஷாவையும் பிரிச்சு வச்சுட்டா மனசெலவுல நான் உடஞ்சு போயிடுவேன்னு பாலாக்கு நல்லா தெரியும். நான் தானே அவளோட முக்கிய எதிரி. வேணான்னு நீங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது அவ சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த சொத்துல இருந்து பங்கு வாங்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் திரும்பி வருவேன்னு சொன்னான்ல. அவ வரட்டும், அவளுக்கு கொடுக்க வேண்டியதா நான் கொடுக்கறேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவ வந்து கூப்பிட்ட உடனே நீங்க தான் கிளம்பி போயிட்டீங்களே. அப்ப இருந்த நிலைமையே என் வாயால நீ சொல்ல வச்சிடாத. நீங்களே பாருங்க, வேணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நிறைய பணம் செலவாகும். பாலா அவரை கொண்டு போய் எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் வேணும்னு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க இங்க வருவா. அவளுக்கு இங்க சொத்தம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க மட்டும் என் கூட இருந்தா அவளை நம்ம சமாளிக்கலாம். பங்கு கேட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கண்டிப்பா நான் அனுமதிக்கவே மாட்டேன். ரொம்ப அதிகமா பேசினான்னா எனக்கு அப்படி ஒரு பையனும் அவனுக்கு பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். டேய் செல்லக்குட்டி, டேய் இதான ஒரு அருமையான வாய்ப்பு. இதே சூட்டோட சூடா பேங்க்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டையும் எடுத்து நம்ம பேருக்கு மாத்திடலாம்டா. வீடு என் பேர்ல இருக்கு. ஆனா அதை நீயே வச்சுக்கோ. எனக்கு இந்த இடத்துல பாதி கொடுத்தீங்கன்னா போதும். டேய் சுமேஷ் தம்பி, அம்மா இப்ப ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க. பாலாவோட பேரை சொல்லி அம்மாவை டென்ஷன் ஏத்தி விட்டா அம்மா எங்க வேணாலும் கையெழுத்து போடுவாங்க. முதல்ல நீ போய் பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாடா. பேங்க்ல இருந்து வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா பாலா குழந்தைகளை கூட்டு வந்து பங்கு கேட்கறதுக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கான வாய்ப்பை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். என்னையும் ஆஷாவும் பிரிச்சதுக்கு அவளை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். இது நான் நினைச்ச மாதிரி ஈஸியா முடியாது போல இருக்கு. இது கொஞ்சம் லேட் ஆகும். டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. வேணும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வேணும்
உங்க பலவீனத்துக்கும் உங்க உடம்பு வலிக்கும் ஒரு மாற்றம் தெரியுதா? எனக்கு இப்போதான் சார் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா டயாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கிட்னியும் லிவரும் ஒரே நேரத்தில் செயல் இழந்தனால தான் பிரச்சனை. லிவர் சிரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கிட்னியையும் பாதிக்கும். இது மறுபடியும் நடக்கலாம். தண்ணி அடிக்கணுன்ற எண்ணம் இப்ப இருக்கா என்ன? இல்ல டாக்டர், இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில தண்ணி அடிக்கவே மாட்டேன். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ப்ரிகாஷன்ஸையும் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். சில நல்ல பழக்கங்களை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்குது டாக்டர். இதுக்கப்புறம் உடனே டயாலிசிஸ் பண்ண வேண்டி வருமா என்ன? வேணும், உங்களுடைய டயபெட்டிக் கண்ட்ரோல்ல இல்ல. கிரியேட்டிங் லெவலும் அதிகமா இருக்கு. 7 நாளைக்குள்ள இன்னொரு டயாலிசிஸ் பண்ணணும்னு நெஃப்ரோலஜிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவரு தினமும் அடிவயத்துல ரொம்ப வலிக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, பிளட்ல யூரியாவுடைய லெவல் அதிகமா இருக்கு. கிட்னி இப்போ பாதிச்சிருக்கறனால அதை சரியா அழிச்சு யூரினால வெளியேற்ற முடியாம போயிடுச்சு. இந்த நேரத்துல தான் வால்வு அடையும், யூரின் பிளாக் ஆகும். கிட்னியை மாத்தி வச்சுட்டா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம போயிடும்ல. அது வரைக்கும் தானே இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். வேணுகோபால், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஒரு டோனரை கண்டுபிடிக்கணும், பரிசோதிக்கணும், அப்புறம் ஆபரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 to 25 லட்சம் செலவாகும். அதை பண்ணிட்டா மற்ற வேலையெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்ல. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பாலசுதா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். டயாலிசிஸ் பண்றதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்றதுக்கே நீங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க போவீங்க? எங்க குடும்ப சொத்துல இருந்து நான் பங்கு வாங்குவேன். எனக்கு வாழணும். பணம் இல்லைங்கிறதுக்காக ஆபரேஷனை தள்ளி வைக்காதீங்க. சண்டை போட்டோ இல்ல பேச்சுவார்த்தை நடத்தியோ இல்ல கேஸ் போட்டாவது நான் அந்த பணத்தை வாங்கிடுவேன். வேணுகோபால், முதல்ல உங்க உடம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வழியை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க சண்டை சச்சரவுக்கு போகலாம். அவ்வளவுதானே டாக்டர்? சத்தம் போட்டு பேசுற அளவுக்கு எனக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க முன்னாடி போய் நிற்பேன். நோய் அதிகமாகி நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சவங்க முன்னாடி நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். என் பொண்டாட்டி என் பசங்களோட நான் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணும் டாக்டர். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.